வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களோட கடைசி திரைப்படமான ஜனநாயகன் இன்னைக்கு தியேட்டர்ல வெளிவந்திருக்குது. வினோத் இயக்கத்துல அனிருத் இசையில வந்த இந்த படம் ஒரு அரசியல் ஆக்ஷன் த்ரில்லர். தெலுங்குல பாலையா நடிப்புல வெளிவந்த பகவந்த் கேசரி கதைய பார்சியலா தழுவி உருவான இந்த படம் எப்படி இருக்கு, வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல விஜய் சாரோட பேரு தளபதி வெற்றி கொண்டான். அவரு ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி. எதிர்பாராத விதமா விஜய் அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ண தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவரு தள்ளப்படுறாரு. அவரு அந்த சின்ன பொண்ண எப்படியாச்ச தைரியம் உள்ள ஒரு பெண்ணா மாத்தணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, நாட்டோட பொருளாதாரத்தையும் ஜனநாயகத்தையும் தன்னோட கைக்குள்ள வச்சு அடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பவர்ஃபுல் வில்லனா பாபி டியோல் வராரு. இந்த ரெண்டு பெரிய துருவங்களுக்கு இடையே நடக்கிற போராட்டமும் சமுதாய மாற்றமும் தான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்துல விஜய் சார் தான் ஒரு ஒன் மேன் ஷோ அப்படின்னு சொல்லலாம். அவரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அரசியல் வசனங்கள், அவரு பேசக்கூடிய இடங்களாகட்டும், இதெல்லாம் தியேட்டர்ல அனல் பறக்குது. அவரோட ரசிகர்களுக்கு அது ஒரு செம்ம ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு சான்றிதழ் தந்ததுக்கு ஏத்த மாதிரியே படத்துல வர சண்டை காட்சிகள் ராவாகவும் ரத்தமும் சதையுமா மிரட்டலா இருக்குது. அனிருத்தோட பின்னணி இசையால விஜய் சார எலிவேட் பண்ணக்கூடிய காட்சிகள் தியேட்டர்ல அதிர வைக்குது. பெண்களுக்கான சுயமரியாதை, தைரியம் மற்றும் சமூக விழிப்புணர்வு, இது சம்பந்தப்பட்ட வினோத்தோட வரிகள் படத்தை அடுத்த கட்டத்துக்கு நல்லாவே கொண்டுகிட்டு போகுது. பாபி டியோல் மற்றும் மமிதா பைஜு இவங்க ரெண்டு பேருமே தங்களுக்கு ஒதுக்கின கதாபாத்திரத்தை சூப்பராகவே ஏத்து நடிச்சிருக்கிறாங்க. குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் 3 மணி நேரம் பக்கம் ரன் ஆகக்கூடிய பெரிய படம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர எமோஷன் காட்சிகள் லென்த்தா இருக்கிறனால அது படத்தோட வேகத்தை கொஞ்சம் குறைக்க தான் செய்து. படத்துல விஜய் சாரோட அரசியலை பத்தி எலிவேட் பண்ற மாதிரியான காட்சிகள் பல இடங்கள்ல வருது. அது விஜய் சாரோட ரசிகர்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டா இருந்தாலும் ஜெனரல் ஆடியன்ஸ அது எந்த அளவுக்கு கவரும் அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் தான். படத்துல வில்லனோட கதாபாத்திரத்தை இன்னுமே வலுவா இவங்க கொண்டுகிட்டு வந்திருக்கலாம். பூஜா ஹெக்டே இந்த படத்துல நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கான ஸ்கோப் இந்த படத்துல குறைவுதான். இந்த படம் விஜய் சாரோட கடைசி படம் அப்படிங்கறனால நான் ரேட்டிங் எதுவுமே கொடுக்கல. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.